வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மன்னிப்பே ஒரு சிறந்த மருந்து அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சீதான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவளுக்கு ரொம்ப நாளாக அவங்க அப்பா மேலே ஒரு கோபம். அவங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரோ தெரியல, ஆனால் அவளுக்கு அவரை மன்னிக்கவும் முடியல. அதே சமயத்தில் அவள் மனசு அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப பாரமாக இருந்தது. ஒரு நாள் அவள் ஒரு குரு கிட்டே போனாள். அந்த குரு சொன்னார், நீ எதையோ மனசில் போட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிற, அதனால தான் உனக்கு வேறு வேலையில் மனசு போகலை, நீ மனசு பாரமாக இருக்குன்னு சொல்கிற, அதனால் அதை வெளியில் தூக்கி போட்டுரு. இந்த காலத்தில் யார் தப்பு பண்ணாமல் இருக்காங்க, எல்லாமே தப்பு செய்கிறாங்க. அதனால் யார் தப்பு பண்ணாலும் அவங்கள நீ மன்னிச்சிடு, மன்னிச்சா அதுவே உனக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கும்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவங்க சரி யார் தப்பு பண்ணாலும் என்ன, நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மேலே இருந்த கோபத்தையும் அவங்க விட்டுட்டாங்க. அவரை மனசார மன்னிச்சிட்டாங்க. அன்னிலேருந்து அவங்க மனசு ரொம்ப லேசாயிருச்சு. இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யார் மேலேயும் நம்ம கோவப்படக்கூடாது. அப்படியே கோபம் இருந்தாலும் அது சரி, அவங்களோட அறியாமையால் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் மன்னிச்சிருங்க. மன்னிச்சு பாருங்களேன், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். வாழ்க வளமுடன்.